ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2026 நீட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதுக்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் வாங்க. இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் February 8, 2026. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் March 8, 2026 நைட்டு 9 மணி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேமெண்ட் பண்ணுறதுக்கான கடைசி டேட்டு March 8, 2026. டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 11:50 வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்டேக் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட் March 10, 2026 March 12, 2026. அடுத்ததாக எக்ஸாமுக்கான டேட் May 3, 2026. டைமிங் பார்த்தீங்களா 2 PM 5 PM வரைக்கும். இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் nta.ac.in மற்றும் neet.nta.nic.in. அதுக்கடுத்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 1700 ரூபாய், ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரிக்கு 1600 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி தேர்ட் ஜெண்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய், இந்தியாவை தவிர வேறு கண்ட்ரி பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 9500 ரூபாய். அதுக்கடுத்து எக்ஸாம் டைமிங் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டியூரேஷன் 3 hours. சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது பாட்னி அண்ட் சுவாலஜி. கொஷின்ஸ் எந்த மாதிரி டைப்புன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக 180 கொஷின்ஸ். டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 720. சப்ஜெக்ட் வைஸாக எவ்வளோ கொஷின்ஸ் எவ்வளோ மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, என்னென்ன சைஸில் இருக்கணும் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒயிட் பேக்ரவுண்டில் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும். மாஸ்க் எதுவும் போட்டு இருக்கக்கூடாது. உங்களுடைய ஃபேஸ் 80% தெரிகிற மாதிரி ஃபோட்டோ இருக்கணும். ஃபோட்டோ கிளியராக இருக்கணும். சைஸ் 10 KB 200 KBக்குள்ளே இருக்கணும். அடுத்து உங்களுடைய சிக்னேச்சர் 10 KB 100 KBக்குள்ளே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக உங்களுடைய லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஃபிங்கர்ஸ் அண்டு தம்ப் இம்ப்ரெஷன். இதுக்கான சைஸ் 50 300 KBக்குள்ளே இருக்கணும். அடுத்ததாக உங்களுடைய 10th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும். எல்லா டாக்குமெண்ட்ஸும் எந்த சைஸில் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நோட்டிஃபிகேஷனில் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கும்போது ரெகுலராக ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தேவையில்லாமல் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஆதாரில் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபோட்டோ, அட்ரஸ், பயோமெட்ரிக் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். சப்போஸ் ரினிவல் பண்ணலை இல்லை அப்டேட் பண்ணலைன்னா அப்டேட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்டேட்டட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். வேலிட் ஒன்றா இருக்கணும். ஓல்டு சர்டிஃபிகேட், வேலிட் இல்லாத சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணாதீங்க. அடுத்து கொஷினுக்கு மார்க் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஒவ்வொரு கரெக்டான ஆன்சர்ஸ்க்கும் 4 மார்க்ஸ், தவறான ஆன்சருக்கு -1 மார்க், ஆன்சரே பண்ணலைன்னா 0 மார்க், அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் சிங்கிள் டே, சிங்கிள் ஷிஃப்ட், பென் அண்ட் பேப்பர் மோடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 13 லாங்குவேஜில் எக்ஸாம் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எக்ஸாம் புக்லெட்டில் கொஷின்ஸ் நீங்கள் என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜ்லேயும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட் 31/12/2009 முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கணும். இது கேட்டகரி வைஸாக ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7.5%, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 5%, ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 27%. எக்ஸாமினேஷன் டேட்டு 3rd May 2026. ரிப்போர்ட்டிங் டைமு 11 AM. லாஸ்ட் என்ட்ரி டு த எக்ஸாம் சென்டர் 1:30 PM. 1:45க்கு புக்லெட் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. 2 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.